இல்ல என்னதோ புக்கு சுத்தி போட்ட மாதிரி எழுதிருக்குது. என்னதா இருக்கும்? சரி என்ன இருந்துட்டு போட்டு நம்ம இல்ல கொஞ்ச நேரம் உட்காரோம். உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வந்து எந்திரிப்போம். என்ன எந்திரிக்கவே முடியல? பஸ் எதுவும் போட்டிருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் போடலையே. சரி அப்ப கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருப்போம். யாருமே வர மாட்டேங்காங்க சைட்ல உதவி கேட்கறது கூட. எங்க இருந்து ஒரு பைக் மாதிரி ஒருத்தர் வேணாம் அவற்றை கேட்போம். என்ன கையில உட்காந்துருக்கிய? நேரம் போகாம தான். நேரம் போகாம தான் சாமி. ஓ இது எழுதி எழுதிருக்கு. என்ன எழுதிருக்குன்னு எனக்கும் தெரியல. நீங்க பார்க்க பயமான மாதிரி படிச்சவமா இருக்கீங்க. என்னன்னு எங்க சொல்லுங்களா? எனக்கு சொன்னீங்க படிச்ச மாதிரி. ஆமா படிச்ச மாதிரி தெரியுங்க. திட்டாம இருக்கீங்க. படிக்கலையோ? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப என்ன எழுதுறோம் சொல்லுங்களா? அதுல ஆமாமா அதான் இருக்கு. என்ன எழுதிருக்கு? அது வந்து எழுதிருக்கு. அதான் ஏன் என்ன எழுதிருக்குது? அது இதுல உட்கார்ந்து ஏதோ ஆயிரம் எழுதிருக்கு. அப்படியே எழுதிருக்குது. என்னதாயிரும் தெரியல. சரி வந்ததா வந்துட்டீங்க. கொஞ்சம் உதவி செய்யுங்க. வாங்க எழுதுங்க. தூக்குங்க. என்ன காப்பாத்தீங்க முதல்ல? நீ ஏன் முதல்ல நான் போறேன். என்னாச்சு? உங்களால எந்திரிக்க முடியலையா? போச்சா? எல்லாம் போச்சு. சரி இருப்போம். வேற யாராவது வராங்கன்னு பாப்போம். இந்த கார் வேற ரிப்பேர் ஆகி போச்சு. நடந்து போக வேண்டிய சூழ்நிலை. யாரோ 2 பேரும் உட்காந்துருக்காங்க. எல்லாம் நடக்க மாட்டேங்குது. யார் உட்காந்து ஏன் இதுல உட்காந்துருக்கீங்க? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணா லிமிட்ல இருக்கணும். ஏன் உட்காந்துருக்கீங்க? கால் வலிக்காம நிக்கும். அப்படியா? சரி. நீங்க யாரு? நானா? ஐ டாக்டர்யா. ஐ டாக்டர். டாக்டருக்கு எத்தனை தெரியுமா? டாக்டரா? சரி இதெல்லாம் படிச்சுன்னா தெரியும். உங்களுக்கு இங்கெல்லாம் தெரிய போகுது. யார வந்து அப்படி சொல்லுது? எந்திரிச்ச முடிச்சாங்க. எந்திரிச்சோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? சரி நீ ஒண்ணு பண்ண வேணா நான் போறேன்பா. என்ன தூக்கி விட்டு போங்க. எங்க மாதிரியே. சரி வந்ததா வந்துட்டு என்ன எழுதிருக்க போது படிச்சு சொல்லலாம். பாவம் இதை தொடாதே போட்டிருக்கு. இதுலயே உட்காந்தீங்க. பாவமா? அப்படின்னா என்னது? உங்களுக்கு நீங்க படிக்கிறதே இல்லை. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவும் செய்யாது. நீ படிச்சிருக்கா? அப்ப நீயே சொல்லு. நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. பரவாயில்ல சொல்லு. பிரிச்சு விடணுமா? சரி ஆபரேஷன் பண்ணி பிரிச்சு விடுறேன். சரியா? ஆபரேஷன் தியேட்டர்லாம் போடுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா. நான் இங்கேயே உங்களுக்கு 2 தூக்கி விடுறேன். சரி தூக்கி விடுங்க. பாவிங்களா அவங்க கூட என்னையும் சேர்த்துட்டீங்களா? நான் எங்க சேர்த்தேன்? நீதான் வந்து உட்கார்ந்துருக்க பக்கத்துல. இந்த அளவு நம்மள தூக்குமான்னு பார்ப்போம். ராத்திரி பூஜை செய்து ஒரு எலும்பு கூட காணுங்கப்பா. சே எனக்கு குடுகுடுப்பு காரண நீ என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? அப்படிதான் தெரியுது. நீ எலும்பு துண்டுன்னு சொல்லுத. அப்போ வேற என்னதான் இருக்கும்? நான் மந்திரவாதி. மந்திரவாதி யாரோ பண்ண மாதிரி இருந்தேன். அது அக்கா. அது அக்காவா? சொல்லவே இல்லை. அம்மா என்ன வரிசை ஜோர் போடுறாங்களா? உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா இப்பொழுது என்ன சொல்லு? பிரியாணி போட்டுட்டு இருக்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் உண்மையா சொல்லியா? அதுல எலும்பு துண்டு இருக்கும். வாரியா? எலும்பு துண்டா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசையாதான் இருக்கு. அப்ப வந்து உட்காரீங்க கூட. உண்மையான காரணத்தை சொல்லுங்கயா. எல்லாம் பேக்க பண்ணி முடிக்கி. எழுதிருக்கிறத வாட்சி பாருங்க பாப்போம். வாட்சி நீங்க யாருன்னு சொல்லிட்டு எங்களை தூக்கி விட்டு போங்க. பா 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 பாப்பா தொடாதே. பாப்பா அப்படியே இருக்க. ஆமா நீ மந்திர வேதனையும் படிச்சிருக்க மாட்டேன். அதான் அப்படி பேசிட்டு இருக்கான். யோ நீ ரொம்ப பேசுற. என்ன பண்ற நீ? நான் ரவுடி. ராவடி. அது பெருமையா சொல்ற. நான் மந்திரவாதியை பெருமையா சொல்லும் போது ராவடியா பெருமையா சொன்னேன். நான் மந்திரவாதி. ஆமா மந்திரவாதி தானே.
அடுத்த எனக்கு செய்வன வைக்க வந்தானே நீ. அதெல்லாம் சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது. அது யாரு? டாக்டர். என்னது? டாக்டர்மா. டிராக்டரா? நீயும் படிக்கலையா? அப்ரூவ் பண்ணிட்டியா? யாரு சொன்னா? எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு படிச்சிருக்க? படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். அதான் எவ்வளவு படிச்சிருக்க? அதான் படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. என்னத்தையும் படிச்சிட்டு போ. எங்களை 3 பேரையும் வந்து தூக்கி விடு. அவ்வளவுதானே, தூக்கிட்டா போச்சு. உடனே முடியாதா? என்ன தூக்குங்க, என்ன தூக்குங்க? நல்ல கையா தூக்குங்க. கையில முடியா? என்ன இல்லையா? நீ என்ன கூட தானே உட்காந்துட்டியா? வேலைக்கு மாதிரிதான். இன்னொரு ஆள் வருது, யாருன்னு பாப்போம். என்னையா இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? நேரம் போல. நேரம் போல இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்களா? அதான் 4 பேரும் ஒண்ணா ஏதோ பிச்சை எடுத்துட்டு உட்கார மாதிரி இருக்கு. என்ன இப்படிங்க அசிங்கப்படுத்திட்டு? உன்னை நான் பிறகு கவனிச்சு எங்க சங்கத்துல சொல்லி உன்னை நான் பிறகு கவனிச்சுக்கிட்டு. சரியா, என்ன விஷயம் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீனே என்ன பத்தி பிச்சை எடுக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டிய. சரியா, சொல்லுங்க. அண்ணா எழுதிக்கலாமா? ஏதோ அதனாலதான் எல்லாம் வந்துச்சு. பாவம் இதை தொடாதேன்னு எழுதிருக்கு. அப்பயே இதுல உட்காந்தீங்க? இந்த ஆளே தெரியாம வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போட்டாரு. அப்படியா? விட்டாரு. சரி, வசமாலாம் வந்து மாட்டிருக்கீங்க. இதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கணும்னா ஒரே ஒருவத்தாராலதான் மட்டும் விடுதலை ஆக்க முடியும். யாருது? அவர்தான் இயேசு கிறிஸ்து. நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா, இயேசு கிறிஸ்து தான் உங்களை இந்த பாவக்கட்டுல இருந்து விடுதலை ஆக்க முடியும். அவரை ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறோம். சரி, அப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. சரி. ஏசப்பா, நான் தெரியாம இந்த பாவம் தெரியாம இந்த இடத்துல வந்துட்டேன். என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. என்னை உங்க பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். சரி, இப்ப எந்திங்க பாப்போம். இது டக்குனு எந்திரிச்சிட்டோம். மந்திரவாதியா இருந்து எதை தூக்கி விட சொன்னா தூக்கி விட்டியா? இங்க பேரு அம்மா நல்லவனா தூக்கி விட்டுட்டாங்க. இன்னும் சில பேர் அப்படிதான் பாவம் தெரிஞ்சும் தெரியாமலும் விழுந்துட்டாங்க. ஆனா வந்து இங்க வந்து விவசாயி பாத்தீங்கன்னா பாவம் தெரியாதமே விழுந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, மந்திரவாதி டாக்டர் படிக்க தெரிஞ்சும் அந்த பாவத்துல விழுந்துட்டாரு. இப்படிதான் சில பேர் படிக்க தெரிஞ்சும் தெரியாமையும் பாவத்துல விழுந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து விடுதலை ஆக்கணும்னா ஒரே ஒருத்தராலதான் முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து.